பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாளை 6ஆம் தேதி புனித பௌர்ணமி. இந்த பௌர்ணமி முழுமையான ஒரு ஒளியை கொடுக்குற நாள். அந்த முழுமையான அந்த பௌர்ணமியில் நாங்கள் ஒரு குரு வழியில் போய் பிரார்த்தனைகள், மந்திர ஜபங்கள், யாகங்கள், யக்ஷங்கள், தியானங்களில் பங்கு பெற்றும் போது எங்களுக்குள்ள தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு உண்மையை நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டு இந்த மண்ணுலகம் மாண்புற அடிக்கடி வந்து வழிகாட்டினார்கள். அதாவது கடந்த 23ஆம் தேதி இரவு 1008 சங்கு கொண்டு 108 கலசங்கள் கொண்டு விடிய விடிய காயத்ரி மந்திரம் சொல்லி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேஷ் சுவாமி அவர்களுடைய திருப்பாதத்துக்கு 18வது குருபூசையில் நாங்கள் பங்கு வருகிற பெரும் பாக்கியம். அதனைத் தொடர்ந்து இன்று 10ஆம் மாதம் 6ஆம் தேதி, நாளை இன்றைக்கு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாங்கள் பங்கு பெற்றும் போது மனிதனுக்கு என்னென்னு சொன்னால், அவன் எந்த சூழலில் அவன் வாழ்கிறானோ அந்த சூழலில் இருக்க தன்மை, பண்பு, குணங்கள் தானாக வரும். அந்த சூழலில் அவன் பிறக்கிறதுக்கு காரணம் அவன் ஏற்கனவே எந்த எதிர்மறையான சிந்தனையும் இல்லாத ஒரு வெளிச்சமான ஒரு ஆள். ஆரம்பத்தில் அவன் பிறக்கும் போதுண்டா இந்த உலகத்தை படைத்தவர், இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் படைத்த இறைவன். இந்த மனிதன் பாருங்க பிறக்கும் போது 6வது அறிவு கொடுத்து இந்த பூமியில எல்லாம் இருந்தாலும் மனிதன் மட்டும்தான் கடவுளாகலாம், என்ன நீ அறியலாம். இந்த மனிதன் பிறவி எடுப்பது பெரிய அரிய பிறவி என்று சொன்ன அறிவான பிறவி. இந்த அரிய பிறவி எடுப்பதற்கு பல காலம் நீ தர்மங்கள் செய்து நல்லத்தை செய்து என்னையே நினைச்சு நீ வரணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இங்கே வந்து இறைவன் தான் எங்களை ஆசை, பற்று, கோபம் இது எல்லாத்தையும் அவர் தான் படைத்தவர். ஆனால் எதை நீ அளவுக்கு அதிகமாக எடுக்கிறையோ அது உன்னை வாழ விடாது என்ற ஞானத்தையும் எங்களை கொடுத்து தான் இங்கே அனுப்பியிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதாவது படைத்தவனை நினைக்காமல் அவர் படைக்கப்பட்ட பொருளை நாங்கள் நினைச்சு அதில் அளவுக்கு அதிகமான ஆசை கொண்டு வாழ்வதால் தான் எங்களுக்கு துன்பம் வந்திருக்கு. அதாவது விஞ்ஞானம் என்பது இறைவன் பாருங்க படைத்த பொருளை ஆய்வு பண்ணி இந்த பொருள் என்னென்ன தன்மைகளால் படைத்தது எப்படி என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதா விஞ்ஞானம். இந்த படைத்தவனையே பாருங்க கண்டுபிடிக்கிறதா மெய்ஞானம் சொல்லி. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ஒரு முக்கியது. அப்போ இந்த உலகத்தில் பாருங்க நாங்கள் ஒரு சூழலில் பிறக்கும் போது அந்த சூழல் குணம் இருக்கும். சாப்பாடு எங்களுக்கு பாருங்க உடலையும் மாற்றும், உள்ளத்தையும் மாற்றும். உதாரணத்துக்கு பாருங்க, காதால நாங்கள் கேட்கறது நல்ல இசை என்று சொன்னால் அதுக்கு எங்களுக்கு மனதில் ஒரு நல்ல தன்மையை உண்டாகும். அது கூடாதது சவுண்ட் அப்படின்னு எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் எங்களோட மனதில் இருக்க அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது பிடிக்காட்டி பாருங்க எங்களுக்கு அது மனதில் ஒரு எரிச்சல் ஒன்று உண்டாகும். அதே மாதிரி மூக்கால நாங்கள் நுகர்ந்த உடனே எங்களுக்கு நல்ல மனங்கள் வரும்போது எங்களுக்கு மனதில் ஒரு அமைதி ஏற்படும். மூக்கால பாருங்க நாங்கள் நுகரும் போது எங்களுக்கு பிடிக்காத மனம் வரும்போது அது எங்களுக்கு மனதில் ஒரு வித்தியாசத்தை உண்டாகும்.
காதால அதாவது தொட்டு உணர்வால எங்களுக்கு சில இதுகள் பாருங்க பிடிக்கும், சிலது பிடிக்காது அப்படின்னு மனத்தால் அறிந்த அறிவு. இந்த மனம் தான் எங்களுக்கு காட்டுது 6வது அறிவு, அதான் பகுத்தறிவு. அப்ப இந்த மனத்தால் அறிவு பாருங்க, அது மாதிரி டேஸ்ட் பண்ணி அறிய. கண்ணால நாங்க பார்க்கும்போது சிலது எங்களுக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது. அப்ப எங்களுக்கு பாருங்க இந்த 5 பொறிகள் மூலம் பாருங்க வாரது எங்களை நன்மையையும் பாருங்க உண்டாக்கும், தீமையை உண்டாக்கும். ஆனால் அது எப்படி உண்டாக்குது அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் மூலம் திங்க் பண்ண. அப்ப எனக்கு தேவையானதை பாருங்க நாங்க அளவுக்கு அதிகமா எண்ணுறோம். ஏன்னா மனிதன் பாருங்க மனத்தை கொண்டு வாழ்றது. மனத்துல பாருங்க அவன் எண்ணுனான்னு சொன்னா அந்த மனத்துல என்ற அந்த செயலுக்குரிய சக்தியை ஆன்மா அங்க பின்னுக்கு இருந்து கொடுக்குறாரு. அது உணர்வு. மனத்தை எண்ணங்களால் கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் ஓசோவும் சொல்லியிருக்காரு. எல்லா ஞானிகள் எல்லாருக்கும் எண்ணங்களை கடந்து, அதாவது எண்ணம் வேண்டாம் மனது, மனத்தை வச்சுதான் எண்ணங்களை கண்டுபிடிக்கிற. மனத்தை கண்டு, அதாவது எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலை என்பதுதான் உணர்வு. இந்த பேரானந்தம் தான் கடவுள். அப்ப அந்த மனத்தில் இருக்கிற எண்ணங்களை கடக்கிறது தான் கடவுள் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப இந்த மனத்தை கடந்து பேரானந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுனா உடனே போகலாம். அதுக்காக இந்த 5 பொறிகள் மூலம் பாருங்க அவங்களுக்கு ஒரு மனத்தை கடக்கிறதுக்கு சரியை கிரியை சரியை தொண்டு செய்ய வச்சார்கள் என்றால் வேலை செய்து கோயிலில் போய் நாங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அந்த கோயிலுக்குரிய கோயில் ஒன்றை உண்டாக்கி சித்தர்கள் இந்த உடலை வச்சுதான் கோயில் உண்டாக்குனார்கள். அப்ப உள்ளுக்குள்ள இந்த உடல் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பாலையில் வல்ல பெருமாள் வாய்ப்பு உறவாய சித்தம் தெளிந்தாருக்கு நம்ம சீவன் சிவமாயிரும். அப்ப நம்மளோட மனு ஈசன். அப்ப இந்த சித்தத்துல இதை கடந்து போகணும் ஈசனோட. அப்ப சித்தம் தெளிந்தாருக்கு சீவன் சிவன். அப்ப சிவமாகிறோம்னா நாங்க மரணம் இல்லை. அந்த சித்தத்துல இருக்க பாவம் பாருங்க உடலை சார்ந்திருக்கிறதால பாருங்க என்ன சவமாகிறோம். அப்ப இந்த சிவம் சவம் இது 2 நம்மளுக்குள்ளதான் இருக்கு பாருங்க. அப்ப இந்த சித்தத்தை கடந்து அப்ப இந்த உடலை வச்சுதான் பார்த்தாங்க என்னன்னா உடலை வச்சுதான் உண்டாக்கி உடனே அவன் உள்ளுக்குள்ள போயிலான்றதுக்காக சரியை தொண்டு இந்த உடலால பாருங்க அவனுக்கு நற்காரியங்களை நல்ல விஷயங்களை கோயில செய்ய வச்சு கிரியை பூஜைகள் எல்லாம் கிரியை எல்லாம் செய்யும். இப்படி அவன் செய்யும் போது பாருங்க இப்ப நம்ம எல்லாம் பாருங்க ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு நமக்கு பிடிச்சுதா அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சோம்னா அதை நம்ம மீண்டும் பெறணும் நம்ம முயற்சி பண்றோம். காதால நல்ல இசை நமக்கு பிடிச்சதுன்னா அதை திருப்பி நாங்கள் கேட்க முயற்சி பண்ற மாதிரி இவன் சரியை தொண்டு செய்து உளவார படைப்பர் நாவுக்கரசர் சரியை தொண்டு செய்து முக்தி அடைஞ்சார். மீரா பாடியே பாருங்க அவங்க பாருங்க அடித்தார். சிறியாண்டால் பாடியே கண்டனை அடைஞ்சார். இப்படி பல வழிகளில் அடையலாம் என்று கண்டுபிடிச்சாரு. அப்ப சரியை தொண்டு பாருங்க செய்து அதுக்கு பிறகு பாருங்க ஒரு டேஸ்ட் வரக்குள்ள இந்த மனம் பாருங்க கிரியைக்குள்ள நாடுது. அப்ப இந்த கிரியைக்குள்ள நாடுறோடனே பாருங்க இந்த மனம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பாருங்க சரியை கிரியை யோகா. அதுக்கு பிறகுதான் குருவிட்ட போறோம் பாருங்க. எல்லாரும் குருவிட்ட வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அது வந்தாலும் விளங்காது. அப்ப சரியை கிரியைக்கு தான் கூட நம்ம பூஜைகளுக்கு அப்புறம் கோயில் எல்லாம் ஃபுல்லா கிரௌட்டாரு. அப்ப சரியை கிரியை யோகமே 4 படிகள் இருக்கு. அந்த 4 படிகளை தாண்டினால்தான் நாங்க பாவத்தை கடக்கலாம் அப்படின்னு சித்தர்கள். சரியை கிரியை யோகம். அப்ப இந்த சரியை கிரியை நாங்க முடிச்சுட்ட முடியும்னா கடவுளே இருக்கு வழி இல்லை, இன்னும் இதை பெறணும். நம்ம இது எங்கடா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச சாமி யாருடா சாமி அப்படின்னு தேடுவோம். நம்ம எல்லாரும் தேடி போறோம் யாரு அப்படின்னு தேடுறோம். சாமி யார் அப்படின்னு தேடுறோமா தேடி போறோம். அப்ப எங்க இருக்காரு அவரு சாமி என்று சொன்னாரு. அந்த உணர்வாரிக்கு ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். அதான் பாருங்க அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் குண்டத்தில் ஆத்ம சக்தி. அப்ப அந்த ஆன்ம சக்தி. அப்ப அண்டத்தில் இருக்க கடவுள் பரந்திருக்கவர் இந்த இந்த குண்டத்துக்குள்ள ஒடுங்கிருக்காரு. அதான் அரிக்கனட்ட பாருங்க அவர் சொல்லி அந்த அண்டத்துல இருந்த குண்டத்துக்குள்ள ஒடுங்கிருக்க கிருஷ்ணன் அவருக்கு மச்சமா இருந்தாரு. அப்ப அவர் விளங்கப்படுத்துறாரு, விளங்காதனால பாருங்க அவரு இந்த அண்ட சராசரங்களையும் நான் தாண்டது. அந்த அண்டத்துல ஒடுங்கி அந்த குண்டத்துக்குள்ள ஒடுங்கி போயிருந்த பரமாத்மா இந்த அண்டத்துல பாருங்க அண்டமெல்லாம் நான் தாண்டு பறந்து காட்டுறாரு. அப்ப இந்த பறந்து காட்டணும்னா அவருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாது, நம்ம ஒடுங்கிரிக்க கண்ணுக்கு தெரியாதே. அப்ப அவர் என்ன செய்யறாரு இந்த உடம்பை விட்டு பாருங்க இந்த ஆன்மாவோட தொடர்பு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. அப்படி கொடுக்குறாரு இதுக்கு
இப்ப நீங்க எல்லாம் பிரான்ஸ் வந்த உடனே பாருங்க உங்களுக்கு தெரியா அந்த நிலையை பாருங்க, அந்த நிலை அடங்கின உடனே ஞானம் வரும். அப்ப அப்படி நம்ம அந்த பேரானந்த நிலையில பார்க்கிறார் கிருஷ்ணர் பாருங்க. பாடின உடனே இந்த அண்ட சராசரங்கள் அவர் எல்லாத்தையும் காட்டுறார். தன்னுடைய சுய ரூபம், அவருடைய சுயமண்டா என்ன, சுயம்பிலிங்கம் அப்படின்னா ஆன்மா, ஆத்மலிங்கம் சொல்லுவாங்க. ஆத்ம ஞான கூடம், ஆத்மலிங்கம் யோசிச்சு பாருங்க. ஆத்ம ஞான கூடம் அப்படின்னா ஆத்மாவை பாருங்க என்ன செய்த அறிய வைக்கிற இது என்ன இடம், இது பாருங்க உங்களுக்கு தொங்கல் கடைசி இது நம்ம எல்லாம் பாருங்க. அதுதான் ஆத்ம ஞான கூடத்தில் வந்திருக்கு. அப்ப நாங்க பாருங்க, அப்ப அங்க அவர் பறந்து நீங்க அண்டத்தில் ஆதிசக்தியா இருக்கிறவர், பிண்டத்துல நான் ஒடுங்கிருக்கேன், அண்ட சராசரங்கிற ஆள்றவர் நான் தான் அப்படின்னு காட்டுறாரு. நான் எல்லாருக்குள்ளேயும் பாருங்க இருக்கேன், ஆனால் இப்ப நான் கடமையாற்ற வந்திருக்கிறேன். அந்த கடமையாற்ற இந்த மனித சரீரம் எடுத்து வந்திருக்கேன். இந்த சுய தன்மையிலிருந்து மாறாம இருந்தால் உன்னுடைய கடமையை நீ இதை மனத்தை கொண்டு ஐம்பொறிகளை கொண்டு கடமையாற்றலாம் அப்படின்னு சொல்லி கீதையில ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நாம ஒரு சூழல்ல நாங்க வளரும் போது, சரிய கிரிய செய்ய ஒரு சூழல்ல வளரும் போது ஒரு சூழல் தன்மை பண்பு நாங்க யாரோட சேர்றோமோ அந்த சேர்ற குணம் தன்மை வரும். நாங்க பாருங்க அந்த பாருங்க எதை சாப்பிடுறோமோ அந்த சாப்பாடு தன்மை பண்பு வரும். இப்ப நம்ம கோழி சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த கோழியில் இருக்க குணங்கள், அந்த கோழி சாகுள்ள பயம், அதுல இருக்க எல்லா தன்மையும் அப்படி வந்துடும். அது சாகுள்ள பயம் கொண்டு வரும், தன்னை காப்பாற்றுறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் வரும். அது மாதிரி பாருங்க இந்த மரக்கறிக்குள்ள பாருங்க சத்வ குணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பாருங்க இந்த அகோரமான குணம் இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்குள்ள சத்வ குணம் இருக்கு. அதுக்காக தான் பிரிச்சாங்க பாருங்க, எல்லாம் 3 குணங்கள்லாம் பிரிச்சாங்க சித்தர்கள் எல்லாம். இதுக்குள்ள என்ன குணம் இருக்கு, இதுக்குள்ள என்ன குணம் இருக்கு, இதுக்குள்ள என்ன குணம் இருக்கு, இதை சாப்பிட்டா உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படும், இதை சாப்பிட்டா என்ன அப்படின்னா உடனே நாங்க பாருங்க மாத்தலாம், உடனே நாங்க விடலாம், உடனே வந்தா விடலாம் அப்படின்னா இவ்வளவு காலம் தவம் பண்ணிக்கலாம். அப்ப என்ன செய்ய முடியும்னா இந்த பக்கம் நீங்க போகணும். நாங்க இந்த கஷ்டத்துல இருந்து வாரத்துக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு குரு கிடைச்சு பாருங்க, நீ இந்த பக்கம் கவனிங்க, ஒரு சுவாசத்தை கவனி, மந்திரங்கள் பாரு, பூசைகளுக்கு வா, யாகங்களுக்கு வா அப்படின்னு சொன்னா என்ன, நாங்க எங்க ஆரோட நம்ம செய்யறோமோ அந்த குணம் தன்மை பண்பு எங்களுக்கு வரும். இப்ப நீங்க நாளைக்கு பாருங்க யாகத்துல அன்றைக்கு 1008 சங்கு வச்சு 108 கலையும் குடியுடைய மந்திரங்களுக்குள்ள எங்க இருக்கும் சாந்திரிக்கம். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு நோய் என்று ஒரு ஆள் வீட்டுல ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா அவருக்கு அதே எண்ணி இருப்பாரு. அவருக்கு பாருங்க பிடிச்ச இடம், அவருக்கு மனதுக்கு பிடிச்ச இடம், அவருக்கு பிடிச்ச பீச் பாருங்க, பூந்தோட்டம், அப்படி இல்லாட்டி அவருக்கு பிடிச்ச சொந்தக்காரர்கள் அவருக்கு அவரை கூட்டிட்டு போற உடனே அவர் எங்கால அந்த மனம் கவனிக்கும், இந்த ஐம்பொறிகளும் வேற பக்கம் கவனிக்கும். வேற பக்கம் கவனிக்கும் போது இந்த மனத்துல பாருங்க வேற தன்மை வரக்கூடாது, அதை திங்க் பண்றாரு. அதை திங்க் பண்ணும் போது இந்த நோய் என்று சொல்ற எண்ணம் பாருங்க இங்க இருக்கு, ஆனால் அதை அவர் கவனிக்கல. இங்க கவனிக்கும் போது அப்ப உடல்ல என்னையும் வேறத்தை கவனிக்கும் போது மனம் பாருங்க வேறத்தை உடலை கொடுக்குது. வேறத்தை கொடுக்கல நோய் இல்லை. அப்ப சிந்திச்சு பாருங்க, வேறத்தை கொடுக்கல நோய் இல்லை. இப்ப நம்ம சாப்பாடுல பாருங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே உடம்புல மாற்றம் ஏற்படுற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுத்தோடனே அந்த மருந்துற தன்மை ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், தற்காலிகமா நிரந்தரமாய் உண்டாக்கலாம். இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாரு சித்தர்கள் எல்லாம். யோசிச்சு பாருங்க மனத்துல. அப்ப இந்த மனத்துல பாருங்க, இந்த மனத்துல இருக்க தன்மையை எடுக்கிறதுக்காக அப்ப நம்ம ஒரு சூழல்ல நாங்க பிறந்த ஒரு ஆளோட சேர்ந்தா ஒரு ஆளோட ஒரே தன்மை வரும். இல்லாட்டி சில நேரத்துல பாருங்க எங்களுக்கு ஒரு பதிவு இருக்கு. நான் என்னோட வாரவங்க பாருங்க அப்படியே காய்ச்சி கொண்டு போகக்குள்ள பாருங்க அவங்களுக்கு ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவு வரக்குள்ளதான் எனக்கு கரிய சிக்கலா வருது. அந்த பதிவு பார்க்கக்குள்ள சந்தர்ப்பம் வரும்போதுதான் எனக்கு சிக்கல் வருது. அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க. நாங்க வீட்டுல தானே அப்படியே இருக்கும்போது, நோயாளி அப்படியே இருக்கும் போது பாருங்க அதே எண்ணியன் இருக்கிறாரு. வேற ஆளோட காய்ச்சி கொண்டு இருக்கும் போது கதை பக்கம் போறதாலே அப்ப நோய் இல்லை, தூரத்தால போக்குள்ளே நோய் இல்லை. அப்புறம் அந்த நோய்க்காரர்களை பார்த்து இல்லாட்டி பிறகு தனி அறிக்கை நோய் எண்ணக்குள்ளதானே வருது. அது மாதிரி பாருங்க நான் பல பேரை ஆய்வு பண்ணி போக பாருங்க அவங்களுக்கு அந்த சந்தர்ப்ப சூழல்ல தான் அந்த குணம் வருதோடைய அந்த சந்தர்ப்ப சூழல்ல அந்த மனம் பாருங்க அதை தீம் பண்ணி பலமா அந்த சித்தத்தில் இருந்தனால அந்த சூழல் பாருங்க அந்த சித்தத்தில் இருக்கிற அந்த தன்மை பலமா இருக்கிறதால சந்தர்ப்ப சூழல் வரும்போது மனம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றவங்க தன் மனதில் இருக்கிறதோட என்றார் அவர் உள்ளுக்குள்ள. அங்க நல்ல இங்கே இப்ப நீங்க பாருங்க ஒரு ஆள் பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நல்லா இருக்க மாட்டார், நீங்க தான் நல்லா இருப்பீங்க. ஒரு ஆள் கூடா போகணும்னு சொன்னா நீங்க தான் கூடா போவீங்க. இப்ப நாங்க பாருங்க உலகத்துல முக்காவாசி பேர் பாருங்க நெகட்டிவான எதிர்மறையான எண்ணம். இப்ப கலியுகம். அப்ப எதிர்மறையான எண்ணம் இருக்கும் போது பாருங்க எல்லாருக்கும் கெதியா நோய் வருது, துன்பங்கள் வருது, வேதனை கூடாது. முக்காவாசி பாருங்க உலகத்துல
பொருளாதார பிரச்சனை அப்படி கூட. இப்ப நான் பாருங்க, நான் ஒரு காலத்துல பாருங்க துன்பப்பட்டோம், பொருளாதாரம் இருந்த எல்லாத்துலயும். நான் உள்முகமா வரும்போது பாருங்க எல்லாத்துலயும் இப்ப நல்லா இருக்கேன். இந்த உலகத்துல நீங்க எல்லா முகவாசி ஆட்கள் பாருங்க இப்ப என்ன, நான் முதல் இருந்த மாதிரி இருக்கிறாங்க, துன்பமா இருக்காங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ற மாதிரி இப்படி வந்தா என்ன பாருங்க, நான் இப்ப நல்லா இருக்கிறமா இருக்கலாம் தானே. அப்ப நமக்கு அழிவு வராதானே, இயற்கை சீற்றம் வர ஒன்றும் வரா. அந்த இயற்கைகளுக்கு எந்த துன்பங்களும் கொடுக்காம அந்த இயற்கையெல்லாம் தானாக தன்னுடைய சுயதன்மையை பாருங்க என்ன வேலை கொண்டு. இப்ப மழையில பாருங்க தன்னுடைய இயற்கை தன்னுடைய சுயதன்மையிலிருந்து மாறிச்சு. யார் மாற்றின? மனிதன். அப்ப மனிதன் மாறினா உலகம். அப்ப மனிதன் பாருங்க அந்த சுயதன்மையிலிருந்து பாருங்க என்ன, நான் பாருங்க ஒரு சுயதன்மையா இருக்கிற நான் உலகத்து பக்கம் போறதால பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சுயதன்மைக்கு திரும்பி நான் என்ன பொருத்தப்பட்ட வரும்போது பாருங்க இப்ப நான் பாருங்க நல்லா இருக்கேன். இப்ப நல்லா இருக்கேன் தானே. அப்ப எனக்குள்ள என்ன பஞ்சபூதங்கள் இருக்கு, பஞ்சபுலங்கள் இருக்கு. அப்ப உலகத்துல என்ன பஞ்சபூதங்கள், பஞ்சபுலங்கள் எங்களுக்கு பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு உலகத்துக்கு தொடர்பு. அப்ப மனிதன் பாருங்க என்னுடைய நல்ல எண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் வைக்கும் போது நல்ல மாதிரி வரும்போது இந்த இயற்கை தானாக தனக்கு 3 மாதம் மழை முன்மாறி மழை எல்லாம் பெய்ய இயற்கை சரி வரும். அப்ப மனிதன் பாருங்க தன்னுடைய சுய தன்மையிலிருந்து மாறும் போது, அதாவது தன்னை இயக்குற, அதாவது இயற்கைன்னா கொடுக்கிற தன்மை, அதுக்கு பேர் அது இயக்குற, அதனுடைய முக்கியமான தன்மை கொடுக்கிற தன்மை, அன்பு காட்டுற, கருணை காட்டுற, எல்லாவற்றையும் பரிவுகார சிந்தனை, அதான் இயற்கையில இருக்கு. இதுல இருந்து மனிதன் பாருங்க தன் சுயநலத்துக்காக பாருங்க உலகத்து பக்கம் போகும்போது கோபம், குரோதம், பொறாமை இப்படியானது வரும்போது பாருங்க இயற்கை பாருங்க தன்னுடைய சுயமான வேலையை செய்ய விடாம இருக்கு. இப்ப நீங்க பாருங்க இந்த இயற்கையை பாருங்க இயற்கிற ஆளோட நீங்க சார்ந்திருக்கும் போது உங்களுடைய சரியான கடமை, புள்ள குட்டிகளோட உங்களோட குடும்பம், உங்களோட கடமை எல்லாம் சரியா செய்வீங்க. பிறகு நீங்க பாருங்க இதுல இருந்து மாறும் போது சரியா செய்யலாம். நீங்க பூசைக்கு வரையலாம், பிறகு எல்லா கடமையும் சரியா செய்யலாம். நான் பாருங்க இந்த பக்கம் வந்தோடனே பாருங்க நான் இப்ப போல நான் காலையில அதை முடிச்சுட்டு சரியா அவங்களோட சந்தோஷமா இருந்து இங்க வந்து உங்களோட சந்தோஷமா நிற்கேன், என் குடும்பத்தோட சந்தோஷமா நிற்கேன், பிள்ளைகளோட கோல் பண்ணி கிடைக்கிறேன். எல்லா பக்கம் பாருங்க நான் பாருங்க என்னுடைய இயற்கிற தன்மையிலிருந்து அந்த இயற்கையிலிருந்து மாறாம இருந்தால் என்னுடைய பாருங்க எல்லா உலகத்து கடமையும் சரியா செய்யலாம். அதனால தான் வாழ்ந்து காட்டு போதீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்புனாங்க. இப்ப என்னெல்லாம் குருநாதர் பாருங்க வாழ்ந்து காட்டி போதி அப்படின்னு சொன்னாரு. திருமணங்கள் பாருங்க அரசனா இருக்கலாம் பாருங்க எல்லாம் செய்யலாம், கிருஷ்ணன் பாருங்க எல்லாம் இருந்தாலும் அதுகள் பாதிக்க. ஜனகர் ராஜாவாக இருந்தாலும் யோகியாக இருந்தார். அப்ப ராஜா தன்மையை கொண்டு சரியா இருக்கிறதுக்கு யோகி வேணும். அப்ப ஆன்மீகம் முக்கியமானது. ஏன்னா பல பேருக்கு பாருங்க விளங்கப்படுத்த பெரியாக்கள் சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்மீகம் கட்டாயம் தேவை. ஆன்மீகம் இல்லாம இந்த உடலும் இல்லை. ஆன்மீகம் என்று சொன்னா என்ன, ஆன்மாண்டா கடவுள், ஆன்மாண்டா இந்த உலகத்தை படைச்சவர். அப்ப அந்த ஆன்மீக சக்தி குறையும் போதுதான் உலகத்துல துன்பங்கள் வருது, எங்களுக்கும் துன்பம். அப்ப அந்த ஆன்மீக சக்தி பக்கம் போகும்போது தான் நாங்க நல்லா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இந்த பக்கம் போகும்போது பாருங்க நாங்க எல்லாம் போடலாம். நாங்க பாருங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாம் போடலாம், எல்லாம் செய்யலாம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். எதுவும் நம்மளை பாதிக்காதுன்னு சொன்னா இந்த ஆன்மா எதிலே ஒற்றாம இருக்கும் போது எதுவும் பாதிக்காம எல்லாத்தையும் சரியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சதான் கீதை கிருஷ்ணன். அப்ப நாங்க பாருங்க இப்ப நாங்க ஒரு சூழல்ல வந்து சார்ந்திருக்கிறதால அந்த சூழல் குணம் வரதுனால நாளைக்கு நாங்க யாக நிகழ்க்கூடிய எல்லாம் பங்கு பெற்றி போகல. அந்த யாகத்துல பங்கு பெற்றி ஒரு குருவுக்கு பக்கத்துல இருந்து குரு சொல்றதை கேட்டு நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லாரை நல்லாரோட சேர இந்த நல்ல குணம் மனத்துல வரும். நல்ல குணம் வரும்போது பாருங்க நாங்க தியானம் பண்ணுவோம், டைம் கழிவு எல்லாம் செய்து சரியா வரும்போது அந்த சரியான நினைக்கும் போது இந்த மனம் தான் இந்த ஐம்பொறைகளை கொண்டு கேட்கிற இந்த மனத்துக்கு பேர் தான் மனிதன். அப்ப இந்த மனம் பாருங்க ஒவ்வொரு நாளும் நல்லத்தை உள்ளுக்குள் எடுக்கும் போது நல்ல குணம் வரும்போது தன்னுடைய சுயதன்மை சுய வேலைகளை செய்ய விடாமல் கர்மாக்கள் தானாக கரைக்கப்படும். எப்படி கரைக்கப்படும்? குருவாலதான் கரைக்கலாம். குருவண்டாரு ஆன்மா, குருவண்டாரு ஆன்மா எங்க இருக்காரு? உள்ளுக்குள்ள இருக்காரு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன செய்வார்? வெளியே வாரார், உருவம் எடுத்து வாரார். இதுதான் ஆதிசங்கர் சொன்னாரு, உன் குரு வந்திருக்காருந்தா உன் குருவின் என் குருநாதர் வெளியே வந்தாரு, கல்லடியில இருந்து பாருங்க வெளியே வந்தாரு. உன் குருவின் பாதார கமல, என் குருநாதர் என்னை பொறுத்தமல்ல, ஆதிசங்கரை விடுங்க, என்னை பொறுத்தமல்ல, உன் குருவின் பாதார கமலத்தில் அச்சியாத பக்தி வைப்பாயானாய் காண்பார். நான் கண்டுடனே சமாதி
ஏன்னு சொன்னா அவரு இந்த உலகத்தை காட்டுறதுக்கு சரீரம் எடுத்து வந்தீங்க. காட்டுன போறது பாருங்க ஒரே கடவுள் தான். காட்டின உடனே பாருங்க நான் அவர் உண்டாயிட்டேன், எனக்குள்ளதான் இப்ப அவர் இருக்கிறாரு, அவர் தான் பேசுறாரு. பாருங்க அப்ப கடவுள் ஒரே ஆள் தான். பாருங்க எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு இருக்கும், இருந்தாலும் என்னை பாதிப்பது. இதுதான் நான் சொல்றதான் கதை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க அவர் பாருங்க அங்க இருக்கிறாரு, அவரை நாங்க கவனிக்கும் போது இங்க காண்றோம். இங்க எனக்கு தெரியாது, சூட்சமம் கண்ணுக்கு தெரியும், நான் இப்ப உருவம் கடவுள் அருவம். இப்ப அந்த உருவத்தை கவனிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிய ஆன்மா, இந்த ஆன்மாவுடன் நாங்க தொடர்பு கொள்ளலாம். தவம் இப்படி கொண்டு போது பாருங்க எங்கட மனம் ஃபுல்லா இந்த பக்கம் கவனிக்கும் போது நாங்க தெரியாமல் எடுத்த கர்ம வினைகள் தானா கரை. என் குருநாதர் பாருங்க நான் அவற்றை போக்குல பாருங்க ஒரு விஷயத்தை நான் விடாமல் சாப்பிடுறேன். அப்ப சொன்னார் பாருங்க அதை நீ பாருங்க அதை பத்தி நீ யோசிக்காத, என்னுடைய டேஸ்ட் வரக்கூட என்னையே கவனிச்சு என்னுடைய டேஸ்ட் வரும்போது நீ உலக கடமை எல்லாம் உங்களுடைய குடும்ப கடமை சரியா செய்யும் போது அந்த பாருங்க என்னுடைய டேஸ்ட் கூடும் போது தானாக விடுபடும். ஏன்னா தானாகத்தான் நான் அடுத்த எனக்கு தெரியாது, நான் ஒரு சூழல்ல பிறந்தேன், அதை தான் சாப்பிட்டேன், பாருங்க அது சரியில்லைன்னா நான் விடையில. அப்ப என்னுடைய டேஸ்ட் குறைஞ்சனால தான் அந்த சூழல்ல நீ சாப்பிடக்கூடிய சூழல்ல நீ பாவம் செய்து பிறந்த. இதான் உண்மை. இப்ப நான் பாருங்க ஏதோ பாருங்க அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி இந்த டேஸ்ட பாருங்க என்ன நான் கவனிக்கும் போது உடனே அது போயிடுச்சு. அப்ப இதை கவனிக்கிறா திடீரென நாங்க கவனிக்கலாம்ன்றதுக்காக தான் சரிய கிரியை யோகம் ஞானம். நாளைக்கு பாருங்க நாங்க என்ன செய்தோம், மந்திரங்கள் அபிஷேகம் பண்றோம். அபிஷேகம் பண்றது எல்லாம் சக்தி வாய்ந்தது. தயிர் சக்தி வாய்ந்த, பால் சக்தி வாய்ந்தது, மஞ்சள் தொற்று நீக்கி பாருங்க எல்லாம் அபிஷேகம் பண்ற தண்ணி பாருங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் பாருங்க 48 நாள் தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க இந்த சிலையெல்லாம். என்ன சொல்லுங்க, தண்ணி தான் கடவுள். தண்ணிக்குள்ள போட்ட உடனே பாருங்க அது மிக சக்தி வாய்ந்ததாகும். இந்த தண்ணி பாருங்க நாங்க என்னத்தை செய்தாலும் பாருங்க எடுத்துக்கொள்ளுவார். அப்ப அந்த தண்ணியை பாருங்க தண்ணிக்குள்ள 48 நாள் பாருங்க தண்ணிக்குள்ள அந்த போட்டுருவாங்க அந்த சிலையை. அதுக்கு பிறகு பாருங்க அது சக்தி ஏற்றப்பட்டு அது பிறகு கும்பாசம் பண்ணுவாங்க. கும்பாசம் பாருங்க தண்ணியால தான் ஊத்துறாங்க. பாருங்க தண்ணியை ஊற்றி மந்திரம் சொல்லி தண்ணியை ஊற்ற உள்ளண்டா தண்ணி பட்ட உடனே பாருங்க எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு வித்தியாசம் பாருங்க. காலையில் நீங்க 4 மணிக்குள்ளே குளிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்லொரு வரும். நீ குளிச்சு பாருங்க. இப்ப நான் குளிச்ச உடனே ஒரு மனதில் ஒரு இதோட ஏற்படும். இந்த தண்ணி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. கடைசியா நம்ம ஆய்வு பண்ணி பண்ணா தண்ணி தான் கடவுள். நாங்க பிறக்கக்குள்ள பாருங்க கருவறையில நம்ம எதுக்குள்ள இருக்கோம், பன்னீர் கூட வேண்டாம், என்ன தண்ணீர் கூடம், தண்ணி கூடத்துக்குள்ள இருக்கும். தண்ணிக்குள்ள இருந்தா தான் சக்தி வளரும். அப்ப தண்ணிக்குள்ள இருக்க தண்ணியை உடைஞ்சுதான் வெளியே வரும். அது பன்னீர் குடம் உடைகள். அப்ப கருவறையில பாருங்க தண்ணி தான் பண்ணும். அதனாலதான் கோயில்ல கருவறையில தண்ணியில தான் அபிஷேகம் பண்ணும். கருவறையில என்ன கருவுக்கு தண்ணி ஊத்தினா தான் அவர் சக்தி ஏற்றுவாரு. அப்ப கும்பாபிஷேகம் பண்ற பாருங்க என்ன தண்ணியை தான் ஊத்துறோம். மந்திரம் சொல்லி 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 தண்ணியை ஊத்த பாருங்க 12 வருஷத்துக்கு ஒருக்கா பாருங்க சக்தி குறைஞ்சிடும். அப்ப தண்ணியை ஊத்தி பாருங்க. இப்ப நாங்க பாருங்க தண்ணியை ஊத்தி போட்டு தவம் பண்றோம், தண்ணியை ஊத்தி போட்டு தண்டுறோம். இப்படி தவம் பண்ணக்குள்ள கருவறை உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன ஆன்மா உடனே பாருங்க சக்தி பெறுவார். கும்பாபிஷேகம் நடக்குது. குணத்தை கோபுர கலசமாக்கி கும்பாபிஷேகம் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரப்பட்ட பாடியார். இப்ப நீங்க பாருங்க அவருக்குள்ள குணம் கொண்டுவார். நீங்க எல்லாம் பாருங்க அப்படியே தவம் பண்ணி இப்படி வந்த இடத்துக்கு நல்ல இடத்துல போய் இப்படி யாகங்கள் ஜக்ஷன்ல பங்கு பெற்றக்குள்ள அந்த குணம் எங்களுக்கு வரும். அந்த குணங்கள் வரும்போது காப்பாற்றப்படுவோம். சின்ன கதை பாருங்க, இந்தியாவில் கோவாவில் பல வருடங்களுக்கு மேல் ஒரு ரசாயன கசிவு நடந்தது. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கதை சொல்றோம் பாருங்க. இந்த செத்தல் மிளகாய் தானே அதை நாங்க சம்பல் போட்டு சாப்பிட்டா பாருங்க இந்த கொஞ்சம் பேருக்கு சம்பல் சாப்பிட்ற ஆளுக்கு மட்டும்தான் அந்த காரம் எங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்க பாருங்க நெருப்புல விட்ட உடனே தீயில விட்ட உடனே அந்த புகை போய் பாருங்க பல பேருக்கு மாற்றத்தை உண்டாக்குது. சுவாசத்துல மாற்றங்களை உண்டாகணும் உடனே பாருங்க இந்த மூக்கு பாருங்க இந்த மனத்துக்கு கூட பாருங்க என்ன காரம் பிடிக்காது, உடனே தும்மல் அடிச்சு வெளியேற்றுறாரு. இந்த மனத்துக்கு பாருங்க எது நல்ல பிடிக்குமோ அதை உள்ளுக்குள்ள பாருங்க என்ன பதிச்சிடுவாரு. அவரு சித்தத்தில் ரெக்கார்டிங் ஆகி சேர்த்து வச்சுருவார். வீட்டுக்குள்ள தேவையானதெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கிற மாதிரி அதான் வீடு போறாரு. இதுல இருந்து வெளியே வரணும் நீ. அப்ப அவர் சேர்த்து ரெக்கார்டிங் ஆகி சித்தத்தில் அதை கடக்கணும் வைக்கிறாங்க. அது குருவன் கூட்டிட்டு போறது அது விடுவார் அவரு.
அப்ப பாருங்க தேவையில்லாத அப்படியே தும்மல் அடிக்கிற மாதிரி இப்ப நாங்க பாருங்க யாகத்துல எல்லா மந்திரங்களும் சொல்லி பாருங்க நவதானியங்கள் இருந்து எல்லா சக்தி வாய்ந்த சாமான் எல்லாம் போட்டு பாருங்க என்ன ஒரு குருவனை அவர் கூப்பிட்டா இறைவன் வருவார் எங்க இருந்து அங்கிருந்து வந்து இங்க இருந்து கொடுக்கிறார் அளவா. அப்ப பாருங்க இறைவன் வரும்போது அதுல இறை சக்தி வரும்போது எங்க ஐம்பொறிகள் மூலம் நாங்க மந்திரம் சொல்லி யாகத்துல பங்கு பற்றி இந்த மனதுல ஒரு நல்ல தன்மை வரக்குள்ள பாருங்க நாங்க சுவாசத்தையோ அந்த நல்ல தன்மையோ பாருங்க நினைக்கிறோம். எதை நினைக்கிறோமோ என்ன எது நினைக்கிறோம் அந்த நினைப்பு கூடி உடலை செயல்படுது, மனிதனை செயல்படுத்தும். அப்ப அந்த நல்ல நினைப்பு பாருங்க நாங்க நினைக்கும் போது எங்களுக்குள்ள பாருங்க என்ன ஆன்மாட அருள் பாருங்க கூடி அந்த நல்ல நினைப்பு கூடும்போது ஆன்ம சக்தி அப்படியே கூடி எங்களுக்கு தெரியாமலே இங்கிருந்து போகல எங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். 48 நாள் நீங்க ஒரே டைமுக்கு பாருங்க இப்படியே வந்து பாருங்க தியானம் பண்ணி வரும்போது இந்த 48 நாள் பாருங்க என்ன ஒரு மண்டலம் என்ன 9 ராசிகளும் 12 என்ன 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 நவகோள்களும் சேர்ந்து பாருங்க நவக்கிரகங்களில் சேர்ந்து 48 அது. இந்த 48 நாள் பாருங்க என்ன நாங்கள் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி போகல அது பதிகிற மாதிரி 21 நாள் பாருங்க விடாம மந்திரம் சொல்லி மனதுல பதிகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில பாருங்க அப்படி கூடி கூடி வரக்குள்ள பாருங்க என் குருநாதத்தை போகல எனக்கு மன ஓட்டம் எல்லா இடமும் போகும். மன ஓட்டம் இங்க இல்ல கொழும்புக்கெல்லாம் போய் அங்க எல்லாம் போய் இந்தியாவுக்கு எங்கெல்லாம் பிறந்து அங்கெல்லாம் போகும். இப்படியே பார்த்து தெரியுமா எல்லா இடமும் போறாரு. முதல்ல அவருக்கு பின்னாலே போய் அதை திங்க் பண்ணி எது நல்லா இருக்கோ திங்க் பண்ணி எழுதிட்டு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போயிடுவார் ஒரு காலம். பிறகு நம்ம கவனிச்சு வந்தோடனே பாருங்க இப்ப நான் பாருங்க கடவுள் பக்கம் அந்த குருநாதர் உள்ளுக்குள்ள இப்ப நான் கவனிச்ச உடனே பாருங்க மன ஓட்டமே ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு ஆள் அமைதியான ஆள் இருக்காரு, இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு ஆள் இருக்காரு. அதான் என் குருநாதர். அந்த ஆன்மா அந்த உணர்வோட நான் ஐக்கியமாகும் போது பாருங்க மனம் அங்க மனமற்ற நிலைக்கு நான் போய்த்துருவேன். இது எல்லா ஞானிகளும் சித்தர்கள் அதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை நிர்விகல்ப சமாதி நிலை என்று சொன்னா என்ன நம்ம உண்மையான தன்மையோட நாங்க தொடர்பு கொண்டு இருக்கும் போது கடவுளா இருக்கிறோம். வேற எந்த எண்ணங்களும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனந்தமா இருக்கு. இந்த உடல் இல்லாம போயிட்டோம் என்ன மனம் இருந்தா தான் உடல் இருக்கு. அப்படியே நான் இருந்துருவேன். அப்படி இருக்கக்குள்ளதான் ஒரு நாள் சொன்னார் என் குருநாதர் பாருங்க உனக்கு பணிக்கு புண்ணியரட்னா அப்படின்னு. இதை நீ உலகத்துக்கு கொடுக்கத்தான் வந்த நீ மட்டும் எடுக்கிறதுக்கு வரல சுயநலம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நோரலியாவில் வச்சு நான் என் குருநாதர்கிட்ட அப்படியே இருந்துட்டேன். அப்படியே பாருங்க எல்லாம் மறந்து ஆனந்த நிலை இருக்கும் போது நான் வெளியே எழுப்பி வந்த உடனே அந்த ஆனந்த நிலையிலிருந்து உலகத்துக்குள்ள வரையில் அவ்வளவு டேஸ்ட். இப்ப அந்த ஆனந்த நிலையில ஒரு கொஞ்சம் சுவையத்தான் இப்ப இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறோம். நீங்க எல்லாத்துலயும் அனுபவிக்கிறீங்க அந்த டேஸ்ட் ஒரு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அதுல கொஞ்சம் தான் அதான் அது இருக்காது. அது மனத்துல என்னண்டா டக்குன்னா அது போய்த்துரும். இந்த மனத்தை கடந்த உள்ளுக்குள்ள போனா தான் நிரந்தரமா அந்த டேஸ்ட் இருக்கு. அப்ப அவர் தான் அங்க இருந்து கொடுக்குறாரு அந்த டேஸ்ட். யாரை கொடுக்குறாரு? மனத்துக்கு எங்களை வாழ்றதுக்கு அங்கிருந்து. அதான் சிறிய இன்பம். எல்லாத்தையும் பாருங்க ஒரு சாப்பாடை சாப்பிடணும் ஒரு சின்ன ஒரு இன்பம் கிடைக்கும். வேலைக்கு போக்குள்ள ஒரு சிறிய இன்பம், படிச்சோடனே ஒரு சிறிய இன்பம். அந்த பெரிய இன்பத்திலிருந்து சிறிய இன்பம் வருது. அந்த பெரிய இன்பத்தை புறவணும் முடியும். நான் பாருங்க குருவிட்ட போயிட்டோடனே அந்த மனத்தை கடந்து உள்ளுக்குள்ள போய் பெரிய இன்பத்தை பெற்று சிறிய இன்பங்கள் கொண்ட உலகத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்ப ஆன்மீகம் இல்லாம உலகத்துல யாரும் வாழ முடியாது. நாங்க ஆதாரங்களோட விஞ்ஞான பூர்வமாக நாங்க நாசாக்கு போனாலும் இதை நாங்க அறிவிச்சு விஞ்ஞான பூர்வமா அறிவிக்கலாம். அப்படி பாருங்க இப்படி நீங்க வந்து இப்படி யாகத்துல எல்லாம் பங்கு வச்சு இப்படி எல்லாம் போய் வரும்போது பாருங்க என்னையும் உங்களுக்குள்ள மனதில் இருக்க பாருங்க என்ன அந்த ஆனந்த நிலை மெல்ல மெல்ல கூடும் போது உங்களுக்குள்ள பதிவுகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு இந்த பதிவுகள் அழிஞ்ச உடனே எங்களுக்கு வாழ்றதுக்கு பாருங்க என்ன எண்ணங்கள் கொண்டுதான் வாழ்ற. அப்ப என்ன செய்யணும்? தேவையான எண்ணங்களை நினைச்சு அந்த தேவையான செயலை நாங்கள் செய்யும் போது வேறு அலைகள் வந்து தாக்காமல் அந்த தேவையானத்தை சரியா செய்யும் போது அந்த சரியான இன்பத்தை பெற்று அதை நாங்கள் பெறோம். இப்ப நாங்க பாருங்க சின்ன டிவி வாங்கி அதுல பாருங்க நாங்க டியூன் பண்ணா பார்க்கலாம் வேற அலை வர. பெரிய பூஸ்டர் போட்ட டிவி வாங்கி பாருங்க கொஞ்சம் அலைகளை பார்க்கணும். அதுக்கு பிறகு பாருங்க டிஸ்கண்டனா போட்டு பாருங்க
கொஞ்சம் இதை பாரு. இப்ப நாங்க சேட்டலைட்டோட தொடர்பு கொள்ற மாதிரி இந்த பேரானந்தத்தோட தொடர்பு கொண்டு பாருங்க இருக்கும்போது நாங்க எந்த விஷயத்தை நாங்க செய்தாலும் பாருங்க அந்த விஷயத்தை பாருங்க அதுல முழுமையான வேலை முழுமையான அந்த கடமையை நாங்க செய்யும் போது என்ன செய்யும் கடமையை சரிவர செய்யும் போது திருப்தியுடன் உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழ்வான். ஞானிகள் பாருங்க கடமையை சரிவர செய்வதால திருப்தியுடன் இருக்கார்கள், எல்லோரும் அவர்களை மதிக்கிறார்கள். இதை கிருஷ்ணன் சொல்லிக்கா என்ன சொன்னா உன்னுடைய கடமையை சரியா செய்யும் போது யோகமா மாறும். இதுக்கு உதாரணம் பாருங்க, நீங்க 1500 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வேலை செய்றீங்க, சரியா செய்யும் போது பாருங்க அவர் மேலதிகமா பாருங்க 500 ரூபாய் உங்களுக்கு தருவார். அவர் நினைக்கவும் இல்லை. இந்த யோகம் பாருங்க என்ன கடவுள் மேலதிகமா அவர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. இப்ப நீங்க கடமையை சரியா செய்யாத பாருங்க 1500 ரூபாயில வட்டி போட்டு தான் தராங்க. நீங்க முழுமையா நம்ம அனுபவிக்கிறோமா? முழுமையா நீங்க பாருங்க வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறீங்களா? வெட்டி போட்டு தான் தராங்க. முழுமையான சுகம் இல்லை. ஆனால் சரியா பாருங்க சரியா செய்யும் போது முழுமையான சுகத்தை நாங்க பெறலாம். அப்ப இந்த கோவாவில் பாருங்க ஒரு பிராமண குடும்பம் யாகம் பண்ணி கொண்டிருக்கிற எந்த நாளும் யாகம் பண்ணுவாங்க வீட்டுல. அங்க பெரிய ஒரு உண்மையா நடந்த பல வருடங்களுக்கு முதல்ல பத்திரிகைகள்ல பாருங்க நீங்க பார்த்திருப்பீங்க, டிவில காட்டினாங்க. ரசாயன கசிவு வந்து பாருங்க இந்த சுவாசத்தின் மூலம் என்ன நச்சுத்தன்மை வந்து முதல்ல சிவானந்தாவுக்கு நடந்தது. பல பேர் பாருங்க இதா இருந்தாங்க. ஒரு ஆள் பாருங்க மரத்துக்குள்ள நச்சு தன்மை மருந்து இந்த வண்டுக்கு ஊத்துன வர்றாங்க, அந்த மனம் பட்டு கண்ணை புள்ளிகள் எல்லாம் மயங்கிட்டாங்க. நாங்கள் முதலியாட்சி தெரியும். அதே மாதிரி பாருங்க கோவாவில் ரசாயன கசிவு ஏற்படும் போது எல்லாரும் பாருங்க செத்துட்டாங்க. அந்த யாகம் பண்ண வீட்டறி யாகம் மட்டும் சாகல. ஏன்னு பாருங்க இந்த மூக்கு பாருங்க என்ன நல்ல தன்மை எடுத்து என்ன செய்யும் நல்ல தன்மை படப்பட அப்புறம் திங்க் பண்ணி மனம் பலமாயிட்டு மனம் மதியாயிடுச்சு. இந்த மனம் பாருங்க ஒரு சிந்தனை இருந்தா கொஞ்ச நாள்ல பாருங்க போய்திடும். நீங்க கல்யாணம் கட்டி பாருங்க நம்ம ஆரம்பத்துல என்னையும் சரியான சந்தோஷமா இருப்போம். அவர்கள் வேற ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி. ஏன்னா இது மனங்கள் ஒரு சிந்தனை என்றாங்க, ஒரு நல்ல சிந்தனை என்றாங்க. நீ வேலை செய்ய போறாலும் சம்பளம் எடுக்கும் போது அந்த நல்ல சிந்தனை எடுக்கிற மாதிரி இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழும் போது ஒரு நல்ல ஒரே ஒரு தன்மை எழுதுறாங்க. அந்த தன்மை பாருங்க கொஞ்ச நாள்ல பாருங்க மனத்துல இருந்து போயிட்டு. அப்ப மனம் போற உடனே அவருக்குள்ள ஒரு குணம் இவருக்குள்ள ஒரு குணம், ரெண்டு எண்ணங்களும் பொருந்தாதான் சண்டை. ரெண்டு எண்ணங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனானே சண்டை இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு மக்கள் அந்த சூழல்ல இல்லை. அப்ப இந்த மனம் என்பது என்ன சந்திரன். இப்ப நான் சொல்லுதானே ஒரு சிந்தனை ரெண்டு எரிக்காது ஒரே மாயினிக்கா கொஞ்ச நாள்ல போய்த்து வேற சிந்தனை வரும். அப்ப மனம் பாருங்க சந்திரன் 15 நாள் தேயும் 15 நாள் வளரும். அப்ப மனம் சந்திரன், இந்த ஆன்மா சூரியன் ரெண்டு ஒரே மாயிருப்பாரு. யாருலையும் ஒட்ட மாட்டாரு, எல்லாருக்குள்ளேயும் போவார், ஒட்ட மாட்டார். அப்ப ஆன்மா நான் ஒட்டாம இருக்கிறப்பா நீ என்னத்தை நினைக்கிறியோ மனம் உனக்குரிய அருளை நான் தருவன், செயலுக்குரிய பலன் உனக்கு தான் நோய் உடம்புக்கு. எனக்கு நோவாது உள்ள குளிக்கும் உலகத கீதையில கண்ணை சொல்லிங்க எனக்கு அதப்ப. அப்ப மனம் என்ன செய்வாரு? மனம் அடிக்கடி மாறுற அவருக்கு தான் பிரச்சனை, ஆனா ஆன்மாவுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப ஆன்மா சூரியன், மனம் சந்திரன். சந்திரன் அடிக்கடி மாறுவார். அப்ப அந்த எண்ணம் அடிக்கடி மாறும். அப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல பாருங்க அவங்க மாறிடுவாங்க. நான் ஒரே மாதிரி சொல்றேன். இப்ப என்னட்டெல்லாம் பாருங்க ஆசிரமம் பண்ண வருவாங்க, திருமணம் முடிஞ்சு இன்று போல் என்றும் இருந்தால் நன்றா வாழ்வு. 16 17 பட்டு 18 எல்லாம் புரியல பாருங்க. இப்ப எல்லாம் 3 நாளையில பிரச்சனை. என்னோட அந்த அளவுக்கு சக்தி காணாது. அப்படி எல்லாம் சொல்றல. என்னன்னு சொன்னா அந்த மனதுல பாருங்க அந்த சிந்தனையை 3 நாளைக்கு மேல வச்சுக்கொள்ற அளவுல தான் இப்ப பலம் குறைஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க இங்க வந்திருக்கீங்க, இப்ப நீங்க பூஜையில உஷாரா வந்துறீங்க, கொஞ்ச நேரம் பாருங்க மந்திரம் சொல்லக்குள்ள உஷாரா இருக்கீங்க. இப்ப நான் உபதேசம் பண்ணும்போது மனம் பாருங்க அழுப்பாருங்க, என்ன அழுப்பை முன்னாள் இருந்தால் கழிச்சு கொண்டிருக்காண்டு. ஏன்னா அந்த சிந்தனை அழிஞ்சு போகுது பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வேற ஒரு சவு பண்ணும் இயலாதுன்னு சொல்லி இதுதான் மனம். இப்ப நான் பாருங்க மனத்தை கடந்து உள்ளுக்குள்ள போறதாடி இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டீங்களா சுகமாறி சந்தோஷமாறி. அப்ப மனம் என்னையும் அங்க இல்லை. பேசுற மட்டும்தான் நான் மனத்தை வச்சு பேசுற வழியே அவர் என்ன போட்டு ஆட்டல மனம் போன போக்கெல்லாம் போயிடலாம். அப்ப நான் சொல்ற மாதிரி தான் போறேன். நான் இந்த டைமுக்கு இன்ன செய்யறேன், இன்னத்தை பார்த்து திங்க் பண்றேன், இன்ன செய்யணும் வேண்டாம் மட்டும் அந்த சிந்தனை அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த சுரக்கும் அது வேலை செய்யும். அதுக்கு பிறகு வேற எதுக்கு செய்யக்குள்ள சுரக்காது.
வேற செய்ய. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் சித்தர்களும் யோகிகளும் பாருங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட இதுகளை கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாங்க பங்கு பெற்றணும். நீங்க இப்படிப்பட்ட யாகங்கள் பாருங்க யக்ஷங்கள் தியான யபங்கள்ல பங்கு பெற்றோம். பாருங்க இந்த ஆன்மீக கட்டாயம் வேணும் என்பது இனிவரும் காலங்களில் வரும். ஏனென்றா என்னட்ட வார எல்லாரும் பாருங்க நித்திர இல்லை பிரச்சனை மனக்குழப்பம் பிரச்சனை இந்த பெரிய எல்லா கழுவும் பாருங்க சிக்கல் அடியா இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும்படிய குறையாது. ஏதா உலகத்துல முக்காவாசி இதுதான் இருக்கு. இது கலியுகம் பாருங்க. என்னோட கலியுகத்தின் கூடமே வெளியே குறையாது. அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு பாருங்க நாங்க சரியை கிரியையில இருந்து யோகம் ஞானம் அப்படி ஒரு விஷயத்தை பாருங்க கீழே சொன்ன மாதிரி இப்ப கர்மன் செய்தி ஆகணும். கர்மம் தான் இப்ப பெருசு இருந்தாலும் எல்லாத்திலையும் பாருங்க ஞானம் தான் சிறந்தது அடிச்சுனா அப்படின்னு சொல்ற மாதிரி பாருங்க எங்களுடைய கர்மம் ஆற்றுவதற்கு கர்மயோகியா வாழ்வதற்கு ஞானம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நாளை நாங்கள் நடைபெறும் இந்த யாகத்துல பங்கு பெற்றது இப்படியான விஷயங்களை பாருங்க அறிஞ்சி ஒரு குரு மூலம் எப்படி இந்த கர்மாக்களை கடக்கிறன்னு சொல்லி சொல்றதுக்கு வழிகாட்டுற அந்த குருகுலத்துல நாங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையா வந்திருக்கீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து அதான் ஒரு சோதனை ஒரு பள்ளிக்கூடம் இதுல இருந்து நீங்க வெல்லோணும் சொன்னா பாருங்க நீங்க அதிகாலை பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏன்னு சொன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கடவுளுக்குரிய நேரமே கொண்டு வந்தார்கள். அதிகாலைகளும் நல்லா இருக்கிறாங்களே அங்க கடவுள் அருள் மட்டும்தான் வரும். இப்ப எங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை உள்ள பாருங்க எல்லா ஜீவராசிகளும் உறக்கம். அப்ப எதிர்மறையான சிந்தனை உள்ள நேரத்துல பாருங்க நீங்க தியானம் பண்ணினா என்னையும் எதிர்மறையான சிந்தனை வெல்வதற்கு எதிர்மறையான சூழலுக்குள்ள நீங்க தியானம் பண்ணும்போது விடாது. ஏன்னா எதிர்மறையான சூழல் உங்களுக்கு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல கதைக்கிறது காதை கேட்கறது என்ன கதைக்கிறாரு அப்படின்னு கூட இது நம்மளுக்கு கூட. ஆனா இரவுல பாருங்க 4 மணிக்கு நீங்க பாருங்க ஒருவர் நிறுத்துற எல்லா அலைகளும் அப்ப நீங்க பாருங்க ஈஸியா பாருங்க இந்த நித்ரோல் இருந்த அலைகள் மூலம் தான் நாங்க இப்ப கஷ்டப்படுறோம். இவங்க எல்லாம் படுத்த பிறகு பாருங்க இந்த ஜீவராசிகள் எல்லாம் நாங்க இந்த ஆளை வெல்ற உங்களுக்கு நினைக்காதானே உங்களை நித்ரோல் இந்த நித்ரோல் இருந்தா வந்த விலங்குதான் நான் சொல்றேன். அவங்க எல்லாம் படுத்துருவாங்க. இவர் பாருங்க நித்ரோல விடுறாரு இந்த ஆளை வெல்றா எங்க பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க கடைசி குறைஞ்சது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி உங்க சுவாசத்தை ஒரே டைமுக்கு நீங்க பாஸ் பண்ண வரும். எந்த டைம்லையும் நீங்க தியானம் பண்ணலாம், பகலையும் பண்ணலாம், மார்க்கெட்டுக்குள்ளையும் பண்ணலாம், எல்லா இடம் பண்ணலாம், ஒன்றும் செய்யாது. ஆனா பாஸ் பண்ண காட்டிலும் ஒரு 4 மணிக்கு எழும்பி அப்படி இல்லாட்டி 4:30க்கு எழும்பி பிரம்மத்துல நல்லா குளிச்சுட்டு பாருங்க நீங்க சுவாசத்தை கவனிக்கும் போது 48 நாள் ஒரே டைமுக்கு நீங்க விடாமல் கவனிச்சீங்கன்னா உங்களை கொஞ்ச நாள் கவனிக்கும் போது பாருங்க உங்களை சிக்கல் எல்லாம் வந்து கவனிக்க விடாது. என்னோட நாள் வந்தார் பாருங்க விடாது. என்னுடைய அவர் வெளியே போறதுக்கு விரும்ப மாட்டார். இவ்வளவு காலம் உங்களை சேர்க்க வச்சு பின்னால கொண்டு போய் உங்களுக்கு விளையாட்டெல்லாம் காட்டி டேஸ்ட் எல்லாம் காட்டி உங்களை கர்மாவை சேர்க்க வச்சவர் திடீரென அந்த கர்மா பாவம் போகுமா? விட மாட்டார். விளையாட்டு காட்டுவார். விடவே மாட்டார். ஆனால் நாங்க விடாமல் குரு பக்தியா இருந்த நிச்சயம் நாங்க பாருங்க உன்னை நான் வெற்றி அடைஞ்சி ஆக என்னை கஷ்டப்படுத்துற பாருங்க மனமே என்ன தெரியாமல் நீ நினைக்க வச்சு மனமே என்னை இப்படி போட்டு எழும்பு அந்த செய் இப்படி செய் நித்ருணா செய்யலாம். இனி இந்த விளையாட்டெல்லாம் சரிவரா மன விசாரணை. இனி நான் குருவிட்ட போயிட்டேன் பாருங்க சாட்சாச்சா பாருங்க காக்கும் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணன் நான் போயிட்டேன். கஜேந்திரனை காப்பாத்தின மாதிரி பாருங்க பாண்டவர்களை பாருங்க எத்தனோ அக்ரோனி படையிலிருந்து காப்பாத்தின மாதிரி அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த கலியுகத்துல பாருங்க காக்கும் கடவுளாகிய அவரோட நாங்க பாருங்க அவருடைய உபதேசத்துல நாங்க வந்திருக்கிறோம். இந்த மனமே என்னை நீ இனியும் பாருங்க ஆட்டி படைச்சி என்னை இந்த பூமியில பாருங்க கஷ்டம் துன்பம் பாருங்க யாரும் மதிக்க முடியாத அளவுக்கு என்ன வாழ வைக்கலாம். இனி நான் பாருங்க தலை நிமிந்து துணிவோட எதையும் தாக்காமல் பாருங்க எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கிடைச்சி வாழ்வன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து நீங்க செய்து பாருங்க நிச்சயம் என்ன போல் நீ வெல்லலாம். எந்த பாருங்க யாராலும் உங்களை இந்த உலகத்துல இருந்து பாருங்க செய்யலாம். வர புகழ் பேரு
எல்லாம் தேடி வரும் பாருங்க. எல்லா இடம் போவீங்க, பேருக்குள்ள போவீங்க, புகழுக்குள்ள போவீங்க, பணம் எல்லாம் வரும். எதுவும் உங்களை சாய்க்காது. அதை கொண்டு நீங்க செய்விச்சு வாழக்கூடிய ஒரு வழியைத்தான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் பல அவதாரங்களை பண்ணவர். கலியுகத்துல காக்கும் கடவுளாக பாருங்க காயத்ரி மந்திரத்தை கொண்டு உலகத்துக்கு வழிகாட்ட வந்த அந்த பகவானை நினைச்சு நாளை செய்ய போறோம் இந்த மகாயாகத்துல பங்கு பெற்றி எல்லோரும் ஒரு சங்கல்பம் கொள்வோம். இந்த துன்பத்திலிருந்து நான் நிச்சயம் வெளியே வருவேன் அப்படின்னு உங்களை நீங்க நம்பணும். உங்களை நம்புனா மட்டும்தான் இந்த உலகத்தையோ நீங்க உங்களை சேர்ந்திருக்கிறவர்களை நீங்க நம்பலாம். உங்களை நீங்க நம்பாத மட்டும் பாருங்க எதுவும் பாருங்க உங்களை பாருங்க ஆட்டி படைக்கும். நான் நிச்சயம் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ஒரு சங்கல்பம் கொண்டு நாளையிலிருந்து பாருங்க இந்த உடல் உங்களை படுக்க சொல்லும், எழும்பவனாடி சொல்லும், நோப்படுத்து வெள்ளதி உடலை பாருங்க அந்த கதையை கேட்காம எழும்பி அரிசுடன் சோர்ந்து போயிட்டான் பாருங்க. உலகத்து பக்கம் பாருங்க சாந்து உங்களை போல எழும்ப முடியாத அளவு சோர்ந்து தான் கிருஷ்ணன் பாருங்க எலும்பு எலும்பு அப்படின்ட்டு உபதேசம் பண்றாரு. அவர் பாருங்க எலும்புடா சனியா விளையாட்டு உபதேசம் பண்ண நம்மளை போல சொல்லல பாருங்க நேரத்துக்கு உபதேசம் பண்ணார் கடவுள் பாருங்க. எலும்பு 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 என்னை கவனி, என்னை கவனிச்சு நான் நீ சோர மாட்டா. நீ உலகத்து பக்கம் கவனிச்சு நாடி சுமந்து போய்த்தா உனக்கு துன்பம் வந்துட்டு நோய் வந்துட்டு அதை திங்க் பண்ணாத, என்னையே நினை, என்னையே பாரு அடிச்சுனா அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ பாருங்க, அப்படி பார்க்க 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 பாருங்க உன் உடல் உன்னுக்கு ஒத்து வரும், உன்னுடைய மனம் ஒத்து வரும், இந்த உலகம் பாருங்க ஒத்து வரும். இந்த உலகமே உன்னை சரணடைஞ்சிடும். எல்லா ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் இந்த மகான்களும் ஞானிகள் அவதார புருஷர்களும் உன்னிட்ட வருவார்கள், உன்னிட்ட சாப்பிடுவார்கள், உன்னை தேடி வருவார்கள் பாருங்க. இந்த உலகமே உன்னை சரணடைஞ்சிடும். மணிமுடி தரிச்ச மன்னனே உன்னை சரணடைஞ்சிருவார். அப்படி ஒரு நிலை நிச்சயம் வரும் பாருங்க. இந்த ஆத்ம ஞான கூடத்துல பாருங்க உபதேசம் பண்ண வந்த குருவை நம்புங்கள், நீங்க நம்புங்கள், உங்களை காப்பாற்றுவார் நிச்சயம் பாருங்க. அப்படிப்பட்ட மகா புருஷர் பாருங்க காட்டின வழி. அப்படிப்பட்டவர் தான் இந்த வீட்டிற்கார் லிங்கமாகவும் பாருங்க பல படங்களாக உருவங்களாக வீட்டிற்கும். என்னுடைய குருநாதனை நம்புங்கள் பாருங்க. அவர் நிச்சயம் பாருங்க இந்த கலியுகத்துக்கு வழிகாட்ட வந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படிப்பட்ட பகவானை பாருங்க உங்களுக்கு இந்த ஆத்ம ஞான கூடத்துல பாருங்க அவரை நினைச்சு அவர் வழிகாட்டின காயத்ரி மந்திரத்தை நினைச்சு பாருங்க அவரை பாருங்க சதா நினைப்பதற்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்கிற பாவங்களை கடப்பதற்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு. நிச்சயம் நீங்க சங்கல்பம் கொள்ளணும். நாளையிலிருந்து பாருங்க இந்த உடல் சொல்லும் எழும்பாத, நோய் சொல்லும் என்ன நினை எல்லாம் சொல்லும், அதை விடுங்கள், நோயை விடுங்கள், எல்லாத்தையும் விடுங்கள் பாருங்க. நான் நிச்சயம் பாருங்க இப்படி சொல்லி காயத்ரி யுகம் பண்ணி நீங்க விடாமல் உங்கள் சுவாசத்தை கவனிச்சு வரும்போது இந்த சுவாசம் தான் பாருங்க கடவுள். இவர் பாருங்க உங்களை பாருங்க இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றி நீண்ட நாள் பாருங்க சுகம் சுகத்தோடையும் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் வாழக்கூடிய வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கு.